ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா கிச்சடி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சாக கூட பேக் பண்ணி அனுப்பலாம். காலையில் நைட்டு எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேமியா பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பீன்ஸு, ஒரு கேரட்டை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது காய்கறி வேகிறதுக்கும் சேமியா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வறுத்த சேமியாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத சேமியா வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா உள்ளே சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி சேமியா கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். அப்புறமா நான் கொஞ்சம் முந்திரி கேஷ்யூ நட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி காய்கறியெல்லாம் நல்லாவே வெந்துட்டு. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேமியா கிச்சடி ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.